வணக்கம். இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டான குழம்பு நம்ம தேடி பிடிச்சி ஒரு ரெசிபி கொண்டு வந்தாச்சு. இது சாம்பார் தான். சாம்பார் ஏகப்பட்ட தடவை போட்டிருக்கோம். ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சாம்பார். வேறு எந்த பருப்புமே போடாமல் வேர்க்கடலை சாம்பார். இந்த பருப்பு சாம்பாருக்கு வந்து வேர்க்கடலை பருப்பு சாம்பார். ஓகே, குழம்பு எப்படி இருக்குன்ட்டு சொல்லி டேஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்ன சைட் டிஷ்னு பார்க்கலாம். ஸ்வீட் வச்சுருக்காங்க, உருளைக்கிழங்கு பொரியல், வெண்டைக்காய் பொரியல், அப்புறம் அவரைக்காய் பொரியல், அப்பளம். ஓகே, இலை தான் கொஞ்சம் வாடி போயிடுச்சு. சரியாக வந்து அதை பத்திரம் பண்ணாமல் விட்டுட்டோம். ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடியே வாங்கி வச்சிட்டேன் இலைய. ஸோ அதனால் சரியாக பராமரிக்காமல் கொஞ்சம் இலை வந்து காஞ்சிடுச்சு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ சாப்பிட்லாமா? வாங்க சாப்பிட்லாம். வேர்க்கடலை சாம்பார் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாசனையெல்லாம் நல்லாயிருக்கு. இதுவும் நம்ம ரீல்ஸில் தான் பார்த்தோன்னே டிஃப்ரெண்ட்டாக இருக்குதே, ட்ரை பண்ணி பார்ப்போன்னு பார்த்தாச்சு. சூடாக இருக்கு. நீ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ருக்க. இருடா, சாம்பார் வேறு ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. எங்களா சாம்பார் டேஸ்ட்டுமே காணும். இந்த ஒவ்வொரு ஹோட்டல்லலாம் சாம்பார் மாதிரியே இருக்காது. இந்த கடலை மாவு அரைச்சி ஊற்றி வச்சுருப்பாங்க. அந்த டேஸ்ட்டு தாண்டே இருக்குது, சாம்பார் டேஸ்ட்டு இல்லைடா. ஆனால் இதை போய் வேர்க்கடலை சாம்பார்னு சொல்லி நீ சட்டி நிறைய வச்சுருக்க பாரு. இதுக்கு பேர் திருவண்ணாமலை சாம்பாராம். ஆக்சுவலாக திருவண்ணாமலை சைடு இந்த வேர்க்கடலை வச்சு சாம்பார் வைப்பாங்களாமா. யாராவது திருவண்ணாமலை சைடு இந்த மாதிரி சாம்பார் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் வந்து நம்ம சாம்பார் மாதிரி வராது. நம்ம இந்த பாசிப்பருப்பு, துவரம்பருப்புலாம் போட்டு சாம்பார் வச்சா அவ்வளோ அருமையாக இருக்கும். இது வந்து அந்தளவுக்கு இல்லை. இருந்தாலும் இதுவும் ஒரு குழம்பு தான். என்ன சொல்கிறதுன்னு தெரியலை எனக்கு. ஆனால் சாம்பாருக்கு இது சாம்பார்னு எப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரில. அந்தளவுக்கு இது ஒருத்தர் இல்லை. இது வந்து வேறு ஒரு பேர் வச்சுருக்கலாம். சாம்பார் எப்படி பேர் வச்சுருக்காங்க. ஆனால் சாப்பிட்லாம். ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டேஸ்ட்டு. ஆனால் சாம்பார் பக்கத்தில் கூட இது போக முடியாது. ஆனால் சாம்பாருக்கு போட்ட எல்லாமே தான் போட்டிருக்கேன். பருப்பு பதிலாக வேர்க்கடலை போட்டிருக்கேண்ணே. என்ன பருப்பு? அப்போ என்ன சாம்பார் டேஸ்ட் வரலையா? ஒரு சிலருக்கு பிடிக்குமோ என்னமோ தெரில. அந்த கடலை மாவு சாம்பாரையும் இது வேர்க்கடலை சட்னியும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ட மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்குது. சட்டி நிறைய வச்சுட்டேன். இன்னும் காலி பண்ணி தான் ஆகணும். நீ நல்லா சுடுதே. நீ நல்லா பொரியலை போட்டு பிறந்து சாப்பிட்ற. அப்போ அந்த சாம்பாரில் யார் காலி பண்ணுறது? 3 நாளாக எனக்கு வச்சிடாத. 2 நாளைக்கு
எனக்கு தெரியாதுப்பா. எனக்கு ஒரு பொரியல் பண்ண போதும், அதுல வச்சு சாப்பிட்டுட்டேன். நான் பொரியல் வைக்க விட மாட்டேன். இந்த சாம்பார் காலியாகிற வரைக்கும் சோறு மட்டும்தான் சமைக்கணும். பொரியல் என்ன வச்சு சொல்லிட்டே சைஸ்ல. எங்கே போயிருந்த? ஸ்வீட் சாப்பிடுன்னு சொல்றேன். சாப்பிட்டுங்க. சாப்பிட்டியா? நீ சாப்பிட்டு நான் என்ன பண்ணுங்க? அப்படியே இருக்கு ஸ்வீட்டு. பால் கடிச்சு சாப்பிட்டேன். சார் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் இந்த சாம்பார். டேஸ்ட் ஏமாத்திருச்சு. ஆனால் போன தடவை என்ன சாப்பிட்ற, என்ன குழம்பு வச்சோம்? பூண்டு குழம்பு. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அந்த டேஸ்ட்டு எனக்கு இன்னும் அப்படியே. அது கூட போட்டிருக்கலாம். அது கூட நல்லா இருந்துச்சு. இன்னும் ஒரு தடவை போட்டிருக்கலாம். நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம். வாங்கிக்கிடுவான். நீங்கள் வாங்குங்களா? நம்ம வாங்கிக்கிடுவாங்க. நெக்ஸ்ட் வீக் அதுதான் பொரிச்சு கொடுங்க. அவங்க சொல்றதே போட்டுடலாம். நம்ம இதெல்லாம் தேடி டிஃப்ரெண்டா குழம்பு வைக்கிறேன், பைத்தியக்காரத்தனமா குழம்பு வச்சு சாப்பிடணும். நீ தான் அனுப்பிச்சி விட்ட, நல்லா இருக்கு பார்த்தா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ட. நீங்க என்ன சொன்னீங்க? டிஃப்ரெண்டா குழம்பு தேடி எனக்கு வச்சுதான் சொன்னீங்க. அதுதான் தேடினா இதுல மேற்கல்ல குழம்பு, நானே கேள்விப்படாத குழம்பு இது. நீ திருவண்ணாமலை, உனக்கு தெரியல. எனக்கு தெரியல. வச்சாதான் தெரியும். என்ன மிளகாத்தூள் எப்படி படிச்சிருக்கேன்? மிளகாத்தூள் அந்த சாம்பாருக்கு சாப்பிடணும், நல்லா இருக்கும். சட்டைக்கு இருக்கும், அந்த குழம்புக்கு இருக்கும், உருளைக்கிழங்கு இருக்கும். எங்க ஊர்ல மல்லாட்டிய சட்னி தான் அரைப்போம். நினைப்பாங்க நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நல்லா தாண்டா சாப்பிட்றேன். உனக்கு சாப்பிட்றது பிடிக்கும். என்ன பண்ணுறது, வச்சாச்சு, அதை வேஸ்ட் பண்ண முடியாது, சாப்பிட்டு தான் ஆகணும். ஏன்னா வாயில் வைக்க முடியாத அளவுக்கு கேவலமாக இல்லை. அந்த சாம்பார்ன்ற ஒரு பேருனாலே அந்த பேர் வந்து நம்மளை ஏமாத்திடுச்சு. வேற ஒன்றும் இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா அதுக்கடுத்து கண்டினியூ பண்ணுங்கள், பிடிக்கலாம் விட்டுருங்க. ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டி ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஆனால் ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. அதுக்காக சொல்கிறேன். ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. நான் பட்டது அவங்களும் படணும் இல்லை. டேஸ்ட் பண்ணி ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. பிடிச்சவங்க கண்டினியூ பண்ணுவாங்க, அவங்க தான். நம்மளுக்கு பிடிக்காமலாம் கிடையாது, ஓரளவுக்கு சாப்பிட்லாம். ஆனால் இதுக்கு பதிலாக சாம்பாரை வச்சு சாப்பிட்டு போயிடலான்னு எனக்கு தோணும். இந்த யாரும் இலையில இந்த சாப்பாடு இருக்காது, அடித்து உள்ளே போயிருக்கும். முடிச்சுத்துறேன். உனக்கு வந்து சாம்பார் வைக்கிற மாதிரி ஒரு செலவு வச்சிடுறேன். நீ தானே சொன்ன சாம்பார் நல்லா வைக்கிற, நல்லா அதை தான் அதுக்காக தான் சொல். நான் வந்து ஒரு சொன்ன அப்ரிஷியேட் பண்ணுறேன்னு நீங்கள் எடுத்துக்க மாட்டேங்கிற, கிண்டல் பண்ணுறேன்னு நினைக்கிறேன்.
உலகத்துல யாருமே சாம்பார் வைக்காத மாதிரி இந்த உள்ள மட்டும் தான் சாம்பார் வைக்கிறவங்கிற மாதிரி தான் நீ சொன்ன. எனக்கு நீ தான் பெஸ்ட்டாக வைக்கிற அவ்வளோதான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்களே சொல்லுங்க, அவர் கிண்டல் பண்ற மாதிரி தானே சொல்றாரு. அவங்களுக்கு தெரியும் நான் கிண்டல் பற்றி இந்த கிண்டலுக்கு சொன்னேன்னா உங்க பக்கம் சப்போர்ட் பண்றாங்க, என் பக்கம் சப்போர்ட் பண்றாங்கன்னு பார்க்கலாமா? சரி பார்க்கலாம். கமெண்ட் வரும்ல, அப்ப பாத்துக்கிறேன். என் செல்லுக்கு தானே வரும் அவங்க பண்றது. அது சப்போர்ட் உனக்கு தான் பண்ணுறாங்க. ரொம்ப அவங்க நியாயம் பக்க பண்ணுவாங்கப்பா. நியாயம் பக்கம் பேசுவாங்க ஜனங்க. சரி பாப்போம். ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். மற்றதெல்லாம் நல்லா இருக்கு. என்ன இந்த பொருள் கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. மற்றபடி உருளைக்கிழங்கு இனிப்பா இருக்குல்லம்மா, கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டாதான் நல்லா இருக்கும். உருளைக்கிழங்கு ஸ்வீட் அது சரியா போயிடுச்சு. ஸ்வீட் சாப்பிட்லாமா? இது போட்டது தெரியுதா? தெரியல. நீ நடிக்கிறது போட்டது தெரியுதா? தெரியாது. அந்த பாதி மறைச்சு இப்போ எந்த திருநாள் போட்டோவா இருக்கு நம்ம வீட்டில். ஃபோட்டோ வச்சுருக்கோம்ல. ஓகே, டிஃப்ரெண்ட்டாக ஒரு குழம்பு ட்ரை பண்ணியாச்சு. ஆனால் சொல்கிற அளவுக்கு டேஸ்ட்டாக இல்லை, அவ்வளோதான். மற்றது எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஓகே, அடுத்த வாரம் நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்ன குழம்பு தான் ட்ரை பண்ண போகிறோம். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்ன எண்டில் ஒரு சிரிப்பு?